ஹாய், இன்றைக்கி நான் கருப்பு திராட்சையோட ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே சீடட் பிளாக் கிரேப்ஸ் எடுக்கிறேன். கருப்பு திராட்சை பீஜம் இருக்கும் உள்ள. இதுக்கு கொஞ்சோண்டு உப்பை போட்டு நல்லா டாஸ் செய்யணும். அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போகும். இப்போது கொஞ்சோண்டு தண்ணியாக விட்டு மெலிசாக கையாட்டி அதோட தண்ணியெல்லாம் எடுக்கலாம். இப்போது ஒரு பேனில் திராட்சையை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு இதை பாயில் பண்ணலாம். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் செய்யணும். ஏன்னா இதுக்குள்ளே ஷீட் இருக்கிறதுனால இது அப்படியே ஜூஸ் செய்ய முடியாது இல்லையா. அதனால் இந்த மெத்தடில் பண்ணால் கொஞ்சோண்டு ஈஸியாக இருக்கும். இது பாயில் பண்ணி எடுக்கிறதுனால நாங்கள் எவ்வளோ திராட்சை எடுத்தாலும் அதோட சிரப் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாயில் ஆகிருக்கு 15 நிமிஷம் வரைக்கும். இப்போது சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்மாஷரோட நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு எடுக்கணும். நல்லா ஸ்மாஷ் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் செய்யணும். சூடாக இருக்கும்போதே செய்யலாம். கூலாகணுன்னு ஒன்றும் தேவையில்லை. சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதோட தண்ணி எல்லாமே எடுத்து மறுபடியும் பேனில் போட்டு பாயில் செய்யணும். நான் அதே பேனில் மறுபடியும் போட்டு பாயில் செய்கிற வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மட்டும்தான், 1/4 கப்பு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். இது அரை ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் செய்யணும். அரை வந்ததும் தணிக்க விடலாம். நல்லா கூல் ஆகணும். நல்லா பாயில் செஞ்சு வந்ததும் கூல் ஆன பிறகு தான் இதை ஜூஸ் செய்ய முடியும். இதை ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம் 1 மாதம் வரைக்கும். ஒரு கிளாஸில் ஐஸ் க்யூப்பை போட்டு நான் 1/4 கப் அளவுக்கு பிளாக் கிரேப்ஸோட சிரப்பை போடுறேன். இது கூலான பிறகு தான் நான் எங்கே எடுத்துருக்கிறேன். இப்போது கூலாக இருக்கிற தண்ணியை போட்டு சர்வ் பண்ணால் எங்களோட பிளாக் கிரேப்ஸ் ஜூஸ் தயார்.